ஹலோ வியூவர்ஸ், இது யூனிட் 2ல் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். யூனிட் 1க்கும் 2க்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ் அது ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷன் பார்ப்போம், இங்கே பார்ஷியல் டெரிவேட்டிவ் பார்ப்போம். டோஎஃப் பை டோ எக்ஸ், டோஎஃப் பை டோ ஒய், என்ன அதுலேருந்து டிவைட் பை டிஎக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. அதே நேரத்தில் டோட்டல் டெரிவேட்டிவ் தான் மொதல் டாப்பிக்காக இருக்கும். ஏன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸில் டோஎஃப் பை டோ எக்ஸ், டோஎஃப் பை டோ ஒய், அதுலேருந்து டிவைட் பை டிஎக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. இது மாதிரி ஒரு 3 மெத்தட் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் சம்ஸ் அதுவும் நிறையா வரும் பார்ஷியல் டெரிவேட்டிவில். டோட்டல் டெரிவேட்டிவில் ஒரே டைப் தான், அதில் ஒரு 4 சம் தான் இருக்குது. அதான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இது நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். அதுமாதிரி மேக்ஸிமம் மினிமம் 2 வேரியபிள் வச்சு ஒரு மெத்தட், அதே நேரம் 3 வேரியபிள் வச்சு ஒரு மெத்தட், அதுதான் லெக்ரான்ஜஸ். இது ரொம்ப 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 முக்கியமான டாபிக். இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்தே தீரும். அல்லது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அல்லது லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்குறது ஒன்று வந்துடும். ஸோ இந்த டாபிக் ப்ளஸ் நீங்கள் டோட்டல் டெரிவேட்டிவ் 2 படித்தாலுமே கண்டிப்பாக இந்த 2ல் ஒன்று நீங்கள் எழுதிடலாம். அதே நேரம் 2 மார்க்கில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டேஷனரி பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. அதே நேரம் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ்கமா ஒய் கொடுத்துட்டு டோஎஃப் பை டோ எக்ஸ், டோஎஃப் பை டோ ஒய் அது கேட்குறது. அதே சமயம் வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஸ்டேஷனரி பாயிண்ட் கண்டுபிடி. இது எஃப் ஆஃப் எக்ஸ்கமா ஒய் கொடுத்துருவோம், கொடுத்துட்டு ஸ்டேஷனரி பாயிண்ட் கண்டுபிடி, இந்த மாதிரி கேட்குறது. இவ்வளோ தான் அதில் கேட்க முடியும். இதுக்கு மேலே நிறைய சம்ஸும் கிடையாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். அதாவது கண்டிப்பாக இதில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். தேங்க்யூ. இது ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் எடுத்து பாருங்கள் யூனிட் 2ல். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.